சனி தசையில் ராகு புக்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பயத்தில் கேட்டிருக்காங்க. பொதுவாக சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இரு கிரகங்களுமே பாவ கிரகங்கள் அப்படின்றதுல வருது. அப்போ பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் தசை புக்தி நடத்தும் பொழுது, அதாவது சனி தசையில் ராகு புக்தியாகவும் சரி, ராகு தசையில் சனி புக்தியாகவும் சரி, இப்போ இது ரெண்டுமே மேக்சிமம் ஒரு 4, அதாவது ரெண்டுமே சேம் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த தசையும் புக்தியும் நடத்தி முடிப்பாங்க. அப்போ இது கடுமையான ஒரு விஷயத்தை செய்யுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு 100 பேர்த்துக்கு சனி தசை நடக்குது, ராகு புக்தியும் நடக்குது. அப்போ அந்த 100 பேருமே அந்த சனி தசை ராகு புக்தியில் மிக கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாவாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி பார்த்தோம்னா சனி தசை வரும்பொழுது எல்லாருமே மேக்சிமம் இந்த 800 கோடி பேரில் கிரகத்துக்கு, அதாவது 9 கிரகத்துக்கு 7 பேர், அதாவது 70 கோடி பேர்னு போட்டோம்னா 70 கோடி பேர் அந்த சனி தசையில் முழுசாக போயிடுவாங்க இல்லையா? அப்போ அந்த சனி தசை மிக கடுமையாக இருக்குமா, அதில் குறிப்பாக அந்த ராகு புக்தி மிக கடுமையாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அது மாதிரி இருக்காது. சிலருக்கு, அதாவது 100 பேர்த்தில் 30லேருந்து 35 அந்த பாஸ் மார்க் வருது இல்லையா, அந்த ரேஷியோவில் அந்த 35லேருந்து 40% வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு அது கடுமையை செய்கிறது. அதுலேயும் மாற்று கருத்து கிடையாது. ஏன் அந்த மாதிரி அந்த கடுமையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அந்த கிரகங்கள் செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். சனி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எடுக்கணும் இல்லையா? அது மந்தன், முடவன், ரொம்ப லேட்டாக பண்ணுறவன் அப்படி இதெல்லாம் கிடையாது. சனியை தெளிவாக எடுத்தோம் அப்படின்னா பாரம்பரியம் மிக்கவன் அப்படிங்கிறது சனி. அந்த பாரம்பரியம் மிக்கவன் ஒரு குடும்பத்தில் தசை நடத்த வர்றான் அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை எடுத்து சொல்பவன் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸியாக நுணுக்கமாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ பாரம்பரியத்தை கொடுக்கக்கூடியவன், பாரம்பரியத்தை அளவிடக்கூடியவன், பாரம்பரியத்தை எடுத்து சொல்லக்கூடியவன் சனி. அவன் தசை நடத்த வர்றான். அப்போ இங்கே என்ன நம்ம எடுத்துருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா எந்த அளவுக்கு தான தர்மங்களும் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருந்திருக்காங்களோ அதை பொறுத்து நமக்கு அந்த சனி தசை கெடுதல் செய்யாது. இதுதான் சனி தசையை பற்றி நம்ம முழுசாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ பாரம்பரியத்தை சொல்லக்கூடியவன் தசை நடத்த வரும் பொழுது நம்ம குடும்பத்தினுடைய பாரம்பரியம் நமக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அடுத்து ராகு யாரு? மூதாதையர், நமது வம்சாவளியை குறிக்கக்கூடியவன்.